புழல் சிறையில் மதிய உணவு சாப்பிட்ட பின் நெஞ்சு வலிப்பதாக கூறிய செந்தில் பாலாஜி தற்போது மருத்துவமனையில் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றார். ஸ்டான்லி மருத்துவமனையில் இருந்து ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு ஐசியூ பிரிவில் அனுமதிக்கப்பட்டு செந்தில் பாலாஜிக்கு தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து செந்தில் பாலாஜிக்கு மருத்துவர்கள் அவ்வப்போது அந்த மருத்துவ சோதனைகளை மேற்கொண்டு அவரை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். புழல் சிறையில் மதிய உணவு சாப்பிட்ட பிறகுதான் அவருக்கு நெஞ்சு வலிப்பதாக கூறியிருக்கிறார். அதற்கு பிறகுதான் அவருக்கு லேசான நெஞ்சு வலியானது ஏற்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். அப்போது அமைச்சராக இருந்தார். அதற்கு பின்தான் அவருடைய இலாக்கா பறிக்கப்பட்டிருக்கு. தற்போது முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீதான அந்த வழக்கு விசாரணை என்பது நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அவர் விசாரணை கைதியாக புழல் சிறையில் அடைக்கப்பட்டு வருகின்றார். இந்நிலையில்தான் இன்றைய தினத்தில் அவர் மதிய உணவு சாப்பிட்டிருக்கிறார். புழல் சிறையில் மதிய உணவு சாப்பிட்ட பிறகு அவருக்கு லேசாக நெஞ்சு வலிப்பதாக கூறியிருக்கிறார். அதற்கு பிறகு சிறையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு நெஞ்சு வலிப்பதற்கான காரணம் மற்றும் அது தொடர்பான சோதனைகள்லாம் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு பிறகுதான் அவர் நெஞ்சு வலி என்பது அதிகமாக இருப்பதாக கூறியதால் அவரை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுப்பி வைக்கப்பட்டு அவருக்கு மருத்துவர்கள் தொடர்ந்து அவருக்கு அந்த மருத்துவ சோதனைகள் மேற்கொண்டார்கள். ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அனுமதிக்கப்பட்டார். அதற்கு பிறகு அங்கிருந்து தற்போது ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு செந்தில் பாலாஜிக்கு தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகின்றது. ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் ஐசியூவில் அவசர சிகிச்சை பிரிவில் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டு செந்தில் பாலாஜி தொடர்ந்து மருத்துவர்கள் கண்காணித்து வருகிறார்கள். ஸ்டான்லி மருத்துவமனையில் இருந்து ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட பிறகு தற்போது அவர் ஐசியூ பிரிவில் இருக்கின்றார். அதற்கு முன்னதாகவே சிறையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு அவர் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அதற்கு பிறகு அவர் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு தற்போது அவர் ஐசியூ பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதன் காரணமாக அவருடைய உடல் தொடர்ந்து மருத்துவர்களால் கண்காணிக்கப்பட்டு அவருடைய உடல்நிலை குறித்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். ஏனென்றால் ஏற்கனவே இந்த குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க கோரி அமலாக்கத்துறை இந்த வழக்கை பொறுத்தவரையில் குற்றச்சாட்டு பதிவு தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டு பதிவு தொடர்பாக அமலாக்கத்துறை வழக்கு தொடர்பாக ஏற்கனவே அவர் அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. நிலையில் அவர் குற்றச்சாட்டு பதிவுக்காக நாளை நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்ட நிலையில் இந்த குற்றச்சாட்டு பதிவு தள்ளி வைக்க கோரி அவர் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நுரையீரல் மற்றும் இதய பரிசோதனை நாளை நடைபெறவுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பரிசோதனை அடிப்படையில் சிகிச்சை அளிக்கவும் திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலையில் ஐசியூ பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பல்வேறு சோதனைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. அதன் அடிப்படையில் குற்றச்சாட்டை பதிவு வைக்க தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நாளைய தினம் சில பரிசோதனைகள் உடல்நிலை சார்ந்த பரிசோதனை மேற்கொள்ள இருப்பதால் குற்றச்சாட்டு பதிவு தள்ளி வைக்க வேண்டும் என்று சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது.